வணக்கம். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் நம்பர் சிஸ்டம் எண்ணியலை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பயிற்சி 1.3 இதைத்தான் முதலில் பார்க்குறோம். இந்த பயிற்சிக்கு நுழையிறதுக்கு முன்னாடி முழுக்களில் பெருக்கல் பண்புகள், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் 4 பண்பு இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல் பண்பு பார்த்திங்கன்னா பரிமாற்று பண்பு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிம்பாங்க. a into b equal to b into a, அதாவது 2 எண்கள் எடுத்து பெருக்குனா கிடைக்கிற விடையும் அந்த எண்களை மாற்றி வச்சு பெருக்குனா கிடைக்கிற விடையும் சமமாக தான் இருக்கும். 4 பெருக்கல் 3 12, அதே 3 பெருக்கல் 4 12 தான். அடுத்த பண்பு பார்த்தீங்கன்னா சேர்ப்பு பண்பு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 3 எண்களை எடுத்து பெருக்கிறீங்க, a b c அப்படி ஒரு 3 எண்களுக்கு கற்பனை பண்ணிக்கிங்க, பெருக்கிறீங்க. அதில் முதல் 2 எண்களை பெருக்கிட்டு வர்ற விடையால் 3வது எண்ணை பெருக்கினாலோ அல்லது 3 எண்களில் 2வது எண்ணையும் 3வது எண்ணையும் பெருக்கிட்டு வர்ற விடையால் முதல் எண்ணால் பெருக்கினாலோ கிடைக்கும் விடை உங்களுக்கு சமமாக தான் இருக்கும். அடுத்து 3வது ப்ராப்பர்ட்டி பெருக்கல் சமணி, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி. ஒரு எண்ணை 1ஆல் பெருக்கினாலோ அல்லது 1 என்ற எண்ணால் எந்த எண்ணை பெருக்கினாலோ உங்களுக்கு கிடைப்பது அதே எண் தான். இப்போ 4 பெருக்கல் 1 விட 4, 1 பெருக்கல் 4 விட 4. இதுதான் பெருக்கல் சமணி, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிங்கிறாங்க. அடைவு பண்பு, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. எந்த ஒரு எண்ணையும் மற்றொரு எண்ணால் பெருக்கிற போது கிடைக்கிற விட ஒரு முழுக்கள் தான். a into b is also an integer. 1.3 கோடிட்ட இடத்தை நிரப்புறதை பார்ப்போம். நேர் மற்றும் எதிர்குறிகள் பெருக்கலின் போது எப்படி மாறுகிறது, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சிம்பிள்ஸ், அதை தெரிஞ்சுக்கிட்டு போவோம். இப்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ். இந்த 4 தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பயிற்சி எளிமையாக முடிஞ்சிடும். இப்போது நம்ம எண்களை மட்டும் பார்ப்போம், குறிகளை பிறகு பார்ப்போம். 80 என்ற எண்ணை எந்த எண்ணால் பெருக்குனா 80 கிடைக்கும்? 1. இங்கே ஒரு எண் மைனஸாக இருக்குது, விடையில் மைனஸ் வந்துருக்குது. ஒரு எண் மைனஸாக இருக்குது, விடையில் மைனஸ் இருக்குது. அப்போ மற்றொரு எண் ப்ளஸ் தான். 10ங்கிற எண் எதால் பெருக்குனா 20 கிடைக்கும்? 2ஆல். இங்கே மைனஸ் இருக்குது, விடையில் ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இருக்குது, விடையில் ப்ளஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இன்னொரு எண்ணும் மைனஸ் தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இந்த ப்ளஸ் குறி போட்டாலும் போடலாம், போடாமையும் விடலாம். 100 பெருக்கல் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் 500. இப்போ 100ங்கிற எண்ணை 500ங்கிற எண்ணா மாறி இருக்கு. 100ங்கிற எண்ணை எதால் பெருக்கியிருக்காங்க? 5ஆல். விடையில் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இருக்கிற போது 100ங்கிறது ஒரு மிகை எண், ப்ளஸ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர். அப்போ 5ங்கிறது என்ன நம்பராக இருந்திருக்கணும்? ப்ளஸ் நம்பரோட மைனஸ் நம்பர் இன்ட்டு பண்ணால் தான் ஆன்சரில் மைனஸ் வரைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 5ங்கிறது நெகட்டிவ் நம்பர் தான், மைனஸ். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ப்ளஸ் குறி போட்டாலும் போடலாம், போடாமையும் விடலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 100 இன்ட்டு 5 500. ஓகே, எந்த எண்ணால் 9 பெருக்குனா 45 கிடைக்கும்? 5. இப்போ பாருங்கள், ஆன்சரில் மைனஸ் இருக்குது. ஸோ ஆன்சரில் மைனஸ் இருந்து ஒரு எண்ணில் மைனஸ் இருக்குது. அப்போ மற்றொரு எண் என்னவாக இருக்கும்? ஆன்சரில் மைனஸ் இருக்குது, மற்றொரு எண் மைனஸ். அப்போ மற்றொரு எண் என்னவாக இருந்திருக்கணும்? ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இந்த இதோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விட சரியாக தவறானு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு எண்ணும் 0ஆல் பெருக்கப்படும் போது கிடைக்கும் விட 0. ஸோ 75 என்ற எண் எதால் பெருக்கப்பட்டிருக்கும்? 0. அப்போ கிடைக்கும் விட 0. அப்போ இந்த 0க்கு ப்ளஸ் போடுறதா மைனஸ் போடுறதான்னு பார்த்தீங்கன்னா 0 என்பது மிகை எண்ணும் இல்லை, குறை எண்ணும் இல்லை. நாட் ஏ நெகட்டிவ் நம்பர், நாட் ஏ பாசிட்டிவ் நம்பர். இப்போ சரியாக தவறா? இப்போ மைனஸ் 15 என்ற எண்ணை 5ஆல் பெருக்குனா 75, சரியா தவறான்னு கேட்குறாங்க. ஒரு குறை எண், இது ஒரு மிகை எண், இங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்?
மைனஸ். ஆனால் இங்கே மைனஸ் வந்திருக்கா? இல்லை. அப்போது இது தவறு. -100 பெருக்கல் 0 பெருக்கல் 20 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து எத்தனை எண்கள் வேண்டுமானாலும் பெருக்கட்டும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரே ஒரு பூஜ்ஜியத்தால் பெருக்கப்படுதுன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக விட என்ன ஆயிருன்னா 0 தான் வரும். பூஜ்ஜியத்துக்கு ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் போடக்கூடாது. அது மிகை எண்ணும் இல்லை, குறை எண்ணும் இல்லை. திஸ் இஸ் நாட் ஏ பாசிட்டிவ் நம்பர், நாட் ஏ நெகட்டிவ் நம்பர். அப்போது இது சரி. 8 பெருக்கல் -4, 8ஐயும் 4ஐயும் பெருக்கினா 32. 8க்கு முன்னாடி ஒரு குறியுமே இல்லை. அப்போ இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம்? ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ப்ளஸ்ஸும் மைனஸும் இன்ட்டு பண்ண என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ். ஆனால் இங்கே மைனஸ் போட்டிருக்காங்களா? இல்லை. அப்போ இது தவறு. அடுத்து 3வது கணக்கு பாருங்கள். பின்வரும் பெருக்கல் பலனில் எந்த வகை குறியீடு இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போது ஒரு -1 பெருக்கல் -1, மைனஸ் மைனஸ் என்னாகும்? ப்ளஸ். 1 இன்ட்டு 1 1. அதே -1 3 முறை இருந்தால் என்ன ஆகுன்னு பாருங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 1 இன்ட்டு 1 1. அடுத்து இந்த செட்டை அப்படியே இறக்கிங்க. இன்ட்டு -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? மைனஸ். 1 இன்ட்டு 1 1. அப்போது நீங்கள் எடுத்திருக்கிற நம்பரில் 2 மைனஸ், அதாவது ஈவன் நம்பர், எடுக்கக்கூடிய எண்களை குறை எண்கள் மைனஸ் நம்பர்ஸ் இரட்டைப்படையில் வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விட ப்ளஸ். நீங்கள் எடுத்திருக்கிற நம்பரில் குறை எண்கள் ஒற்றைப்படையில் வந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கிற விட மைனஸில் தான் வரும். இப்போ பாருங்கள், நீங்கள் எடுத்திருக்கிற நெகட்டிவ் நம்பர்ஸ் 16 முறையாமா 16 டைம்ஸ் பெருக்கிக்குங்க அப்படிங்கிறாங்க. 16ங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஈவன் நம்பர். அப்போ உங்களுக்கு ஆன்சர் எதில் வரும்? பாசிட்டிவாக தான் கிடைக்கும், அதாவது மிகை எண்ணாக தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன சிம்பிள் கிடைக்குன்னா ப்ளஸ் சிம்பிள் தான் விடையில் வரும். மிகை எண் அப்படின்னு நீங்கள் எழுதணும். குறை முழுக்களில் 29 முறைங்கிறாங்க. அதாவது -1 பெருக்கல் -1 இப்படியே எடுத்திங்கன்னா 29 முறை போட்டிருப்பாங்களாமா. இப்போ 29ங்கிறது ஒற்றை எண், அதான் ஆடு நம்பர். அப்போது உங்களுக்கு விடையில் என்ன வரும்? இப்போ தான் சொன்னேன் இல்லையா, -1 3 முறை எடுக்கிறோம். 3ங்கிறது ஒரு ஒற்றை எண். ஒற்றை எண்ணுனா அதனுடைய ஆன்சரில் வந்து என்ன வரும்? மைனஸ் தான் கண்டிப்பாக வரும். பெருக்கல் பலனை காண்க. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப். இப்போ -35 பெருக்கல் 22. இது ஒரு நெகட்டிவ் நம்பர், இது ஒரு பாசிட்டிவ் நம்பர். இங்கே குறை எண், இது மிகை எண். இங்கே வந்து ப்ளஸ் குறி இருக்குதுன்னு அர்த்தம், இங்கே மைனஸ் இருக்குது. முதல்ல குறியை தீர்மானம் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு என்ன? மைனஸ். ஓகே, நான் வந்து சிம்பிளாக எப்படி பெருக்கிறேன்னு பாருங்கள். 2 எடுத்து 35ஆல் பெருக்கிற போது 70க்கு 0 மீதி 7. மறுபடியும் இந்த 2 எடுத்து 35ஆல் பெருக்கிறேன். 70 70 7 77. இப்போது நான் என்ன சிம்பிள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அடுத்து எனக்கு பாருங்கள், -10 இது ஒரு குறையன் நெகட்டிவ் நம்பர் இன்ட்டு 12 இன்ட்டு -9. இப்போது இதில் என்ன இருக்குதுன்னு நான் முதல்ல முடிவுக்கு வந்துடுறேன். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? ப்ளஸ். ஸோ உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக ப்ளஸ் தான் போடணும். 10 12 பெருக்கிற போது என்ன வரும்? 120. இந்த மைனஸ் இங்கே வந்துடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ இந்த மைனஸ் இங்கே போட்டிருக்கேன். இன்ட்டு -9. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? இங்கே பார்த்துருக்கமே, ப்ளஸ். 0 9 பெருக்கிங்கன்னா 0 2 9 18 மீதி 1 1 9 9 1 10. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? ப்ளஸ் 1080. இப்படியும் எழுதலாம், அந்த ப்ளஸ் சிம்பிள் இல்லாமல் இப்படியும் எழுதலாம். இப்போ 4 எண்கள் பெருக்கப்பட்டிருக்குது. -9 -8 -7 -6 எல்லாமே குறையன்கள், நெகட்டிவ் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 4. அப்போ ஈவன் நம்பர், அதாவது இரட்டை எண். நெகட்டிவ் நம்பர் மொத்தம் 4 வருது. இரட்டை எண் இரட்டைப்படையில் வருது, ஈவன் நம்பராக வருது. அப்போ விடையில் கண்டிப்பாக 4. உங்களுக்கு ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? ப்ளஸ் தான் வரும். பார்க்கலாமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? ப்ளஸ்.
9 8 பெருக்குனீங்க என்ன வரும் 72 இன்ட்டு இந்த 2 எண்களை பெருக்கலாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் 6 7 எவ்வளவு 42 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும் ப்ளஸ் 72ஐயும் 42ஐயும் பெருக்குனீங்கன்னா 3024. இது எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்கிறேன், ப்ளஸ் சிம்பிள் இல்லாமையே எழுதிடலான்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தபடியே பாருங்கள், 4 எண்கள் பெருக்கப்பட்டிருக்கு. -25 பெருக்கல் 0 பெருக்கல் 45 பெருக்கல் 90. இந்த 4 எண்கள் பெருக்கப்பட்டிருக்குது. ஒரே ஒரு எண் மட்டும் குறை எண், மற்ற 2 எண் மிகை எண், ஒரு எண் 0. இப்போ உங்கள் கண் எங்கே இருக்கணும், எத்தனை எண்கள் வேண்டுமானாலும் பெருக்கலாம். ஆனால் அந்த எண்களில் ஒரு எண் 0 இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடை என்ன சொல்லியிருக்கிறேன், எந்த எண்ணை 0ஆல் பெருக்கினாலும் உங்களுக்கு கிடைக்கும் விடை 0. 0க்கு ப்ளஸ் குறி போடலாமா மைனஸ் குறி போடலாமா, எதுவும் போடக்கூடாது. 0 என்பது மிகை எண்ணும் இல்லை குறை எண்ணும் இல்லை. திஸ் இஸ் நாட் ஏ பாசிட்டிவ் நம்பர், நாட் ஏ நெகட்டிவ் நம்பர். அடுத்த சம் பாருங்க, -2 பெருக்கல் +50 பெருக்கல் -25 பெருக்கல் 4. 2 குறை எண்கள் இருக்குது, இது ஒரு 2 மிகை எண்கள். இங்கே ப்ளஸ் போட்டிருக்காங்க, இங்கே ப்ளஸ் போடல. ப்ளஸ் போடலினாலும் இந்த 4 ஒரு மிகை எண், பாசிட்டிவ் நம்பர் தான். இப்போ இந்த 2 எண்களை பெருக்குவோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும் மைனஸ். 250 எவ்வளோங்க 100 பெருக்கல் மைனஸ், இங்கே என்ன குறி இருக்கிறதா சொல்லியிருக்கிறேன் 4க்கு முன்னாடி ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னங்க வரும், இங்கே தான் எழுதியிருக்கோமே மைனஸ். 4 25 எவ்வளோங்க 100. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் ப்ளஸ். இந்த 2ஐயும் பெருக்கிறோம் ப்ளஸ். 100 பெருக்கல் 100 என்னங்க 10,000. இது எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்கிறேன், சிம்பிள் இல்லாமல் ப்ளஸ் சிம்பிள் இல்லாமே எழுதிக்கலாம். சமமானவையா என சோதிக்க சமம் எனில் அந்த பண்பினுடைய பெயரை கூறுக. இதில் முதல் கணக்கில் பார்த்தீங்கன்னா 8 கழித்தல் 13 பெருக்கல் 7 மற்றும் 8 கழித்தல் பிராக்கெட்குள்ள 13 பெருக்கல் 7. இங்கே கொடுக்கப்பட்ட இந்த 3 எண்களே தான் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்குது. 2 விடையும் சமமாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்ப்போம். இப்போது 8லேருந்து 13 கழிக்க முடியாது. 13லேருந்து 8 கழிச்சா 5, பெரிய எண்ணினுடைய குறி மைனஸ். இப்போது 5ஐயும் 7ஐயும் பெருக்கினீங்கன்னா 35. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ இதுக்கான விடையை பார்ப்போம். 8 13 7ஐயும் பெருக்கினீங்கன்னா 91. பெரிய எண் 91லிருந்து 8 கழிக்கிற போது உங்களுக்கு 82. பெரிய எண்ணினுடைய குறி வந்து மைனஸ். இது 2 சமமானு பார்த்தீங்கன்னா சமம் இல்லை. இதை நீங்கள் இந்த இடத்துல இந்த சமக்குறி எழுத வேண்டியதில்லை. இந்த சமம் இல்லைங்கிறது இந்த மாதிரி சிம்பிள் போட்டும் காட்டலாம், இல்லை நீங்கள் தமிழ் எழுதுறதுனாலும் நீங்கள் எழுதலாம். நாட் ஈக்குவல், ஆங்கில வழி கற்கக்கூடிய மாணவர்கள் வந்து நாட் ஈக்குவல்னு எழுதணும். ஓகே, அடுத்த சம் பார்த்தீங்கன்னா -6 மைனஸ் +8. இதுக்கு ஒரு வந்து தனி செப்பரேட் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு -4 அது மற்றும் -6 மைனஸ் செப்பரேட் ப்ராக்கெட்குள்ளே 8 இன்ட்டு -4 இப்படி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். இப்போ -6, இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் பெருக்கிட்டால் என்ன ஆகுனா மைனஸ். இந்த 8 இங்கே வந்துடுது. இன்ட்டு -4 -6ம் -8ம் 2 எண்கள் ஒரே குறினா கூட்டி விடைக்கு அதே குறி போட்டுக்கணும். 6 மட்டும் 14 மைனஸ் பெருக்கல் -4. இப்போ 4ஐயும் 14ஐயும் பெருக்கிற போது நமக்கு என்ன விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 56. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ். ஓகே, இந்த விடை என்ன வருதுன்னு பார்ப்போம். -6. இப்போ 8ஐயும் 4ஐயும் பெருக்கிறோம் 32. இது ஒரு ப்ளஸ் மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் மைனஸ். இந்த வெளியில் இருக்கிற மைனஸும் அடுத்து வரக்கூடிய எண்ணில் ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிற மைனஸும் என்ன ஆகுதுன்னா பெருக்கல். இங்கே பெருக்கல் இருக்குதுன்னு அர்த்தம்.
இந்த மைனஸும் பெருக்கும்போது ப்ளஸ். 32ல் பெரிய எண் 32, சின்ன எண் 6. 32ங்கிறது மிக எண், 6ங்கிறது குறை எண். 32ல் 6 போகும்போது உங்களுக்கு மீதம் கிடைப்பது 26. பெரிய எண்ணினுடைய குறி ப்ளஸ். இது ரெண்டும் சமமானு பார்க்குறீங்க, இல்லை, சமம் இல்லை. அப்போ இந்த கணக்குலேயே நாம் என்ன எழுதுகிறோம்? சமம் இல்லைன்னு எழுதுகிறோம். ஆங்கில வழி மாணவர்கள் நாட் ஈக்குவல்னு எழுதணும். ஏன்னா கேள்வி அதுதான் கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பாருங்க. இந்த மாதிரி 3 எண்கள் பெருக்க சொல்கிறாங்க. அதே 3 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 எண்கள் இருக்குது. இது சமமானு சொல்லி கேட்குறாங்க, பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பெருக்கல் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு குறையன், இது ஒரு குறையன், ஆனால் கூட்ட சொல்கிறாங்க. 2 எண்கள் ஒரே குறியோடு இருந்தால் கூட்டும்போது கூட்டி விடைக்கு அதே குறி போட்டுக்கணும். 10 4 14, அதே குறி மைனஸ். 3ஐயும் 14ஐயும் பெருக்கிற போது நமக்கு என்ன விடை கிடைக்கும்? 42. இங்கே ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம், இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? மைனஸ். அப்போ நமக்கு கிடச்சிருக்கிற விட மைனஸ் 42. ஓகே, இப்போ இந்த 4 நம்பரையும் பெருக்கி பார்க்கலாம். 3ஐயும் 4ஐயும் பெருக்கிறோம். 3 12. இது ஒரு ப்ளஸ் நம்பர், இது ஒரு நெகட்டிவ் நம்பர். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகே, ப்ளஸ் இந்த சிம்பிள் போட்டேன். அடுத்து இந்த 2 நம்பரை வந்து பெருக்கலாம். 3ஐயும் 10ஐயும் பெருக்கணும் என்ன வரும்? 30. இது ஒரு பாசிட்டிவ் நம்பர், இது ஒரு நெகட்டிவ் நம்பர். மிக எண் குறை எண். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ். இப்போ தான் சொன்னேன் இல்லையா, 2 எண்கள் கூட்டும்போது ஒரே குறினா கூட்டி விடைக்கு அதே குறி போட்டுக்கணும். 30 12 எவ்வளோங்க? 42. 2 ஒரே குறிங்கனால மைனஸ். இப்போ இந்த 2 விடை எப்படி இருக்குது? சமமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? சமமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன எழுதணும்? சமம்னு எழுதணும். அதுவாக இது என்ன பண்புங்கிறது எழுதணும். என்ன ப்ராப்பர்ட்டி? கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு அப்படின்னு எழுதணும். ஆங்கில வழி மாணவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அப்படின்னு எழுதணும். கோடை காலத்தில் குளத்தில் உள்ள நீரின் அளவு ஒரு வாரத்திற்கு வெப்பத்தினால் 2 அங்குலம் வீதம் குறைகிறது. அங்குலம்னா இன்ச்சஸ். இது 6 வாரங்களுக்கு நீடித்தால் நீரின் அளவு எவ்வளவு குறைந்திருக்கும்? இதுதான் கேள்வி. ஒரு குளம் இருக்குது, அதில் சம்மர் சீசனில் அங்கே இருக்கக்கூடிய தண்ணி எவாபரேஷனில் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ குறையும் அளவு எவ்வளவு? 2 இன்ச். எவ்வளவு காலம் எடுத்துக்குது? 6 வாரம், 6 வீக்ஸ். அப்போது ஒரு வாரத்துக்கு 2 அங்குலம், ஒரு வாரத்துக்கு 2 அங்குலம் குறையுது. அப்போது 6 வாரத்துக்கு எவ்வளவு? 2ஐயும் 6ஐயும் பெருக்குனா 12 அங்குலம், 12 இன்ச்சஸ். இவ்வளோதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, பெருக்கல் பலன் -50ஐ தரக்கூடிய அனைத்து ஜோடி முழுக்களையும் காண்க. அதாவது நமக்கு ஆன்சர் -50 வரணும். எந்த 2 எண்களை பெருக்குனா 50 வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த 50க்கு முன்னாடி என்ன குறி இருக்குன்னு பாருங்க, மைனஸ். அப்போது எந்த 2 குறிகளை பெருக்குனா நமக்கு விடையில் மைனஸ் வரும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி எண்கள் அமையப்பட்டிருந்தால் போதும். இப்போ 50 எந்த 2 எண்களை பெருக்குனா 50 வரும்னு பாருங்க. 1 பெருக்கல் 50. அதுவே திருப்பி எழுதுங்க, 50 பெருக்கல் 1. அப்போது இந்த 2 எண்களில் ஏதாவது ஒரு எண் மைனஸாக இருந்திருக்கணும். -1 ப்ளஸ், இது வந்து ஒரு குறியும் இல்லைன்னா ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், -50 கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த 2 எண்களில் -1 வரும்போது இது ப்ளஸ்ஸாக தான் வரும். அப்போது 50க்கு மைனஸ் போட்டோம்னா இந்த 1 என்ற எண் ப்ளஸ். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2 பெருக்கல் 25. அதே திருப்பி எழுதுங்க, 25 பெருக்கல் 2. இந்த 2 எண்களில் ஏதாவது ஒரு எண் மைனஸாக இருந்திருக்கும். அப்போ -2ன்னு போடுறேன். அப்போ இதில் எது மைனஸாக இருந்திருக்கும்? -25. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 10 பெருக்கல் 5, 50. இப்போது திருப்பி எழுதலாம், 5 பெருக்கல் 10, 50. இப்போ இந்த 2 எண்களில் எது மைனஸாக இருந்திருக்குன்னு நானே சொல்கிறேன்னா, 10ங்கிற எண் மைனஸாக இருந்திருந்தால் இந்த செட்டில் எது மைனஸாக இருந்திருக்கும்? 5 என்ற எண் மைனஸாக இருந்திருக்கும்.